Man who chases two rabbits catches neither. I repeat, a man who chases two rabbits catches neither. இதுலேருந்து என்ன புரியுது? We all in this competitive and comparison race with the so-called influences that we actually forgot what is our actual destination or goal is. நம்ம எல்லாருக்கும் இப்போ மல்டிபிள் கோல் இருக்கு. மேபி இப்போ சின்ன வயசுல என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஆக்சுவல் ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டால், ஐ வாண்ட் டு பி அ டீச்சர். But இப்போ I'm an digital marketing executive, but I also want to do a content creation. So I have a multiple goals. But if you ask me, did I work for all this goal at the same time? The answer is no. நான் ஒரே டைமில் என்னோட மல்டிபிள் கோல்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது ஃபிசிக்கலி மென்டலி என்ன டயர்ட் ஆக்கிடும். நான் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் யோர் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர் வெண்ட் அப்ராட் டு ஸ்டடி டசன்ட் மீன் தட் நீங்களும் அப்ராட் போய் படிக்கணும்னு. நோ யுவர் ஆக்சுவல் டெஸ்டினேஷன், நோ யுவர் ஆக்சுவல் கோல். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி சோஷியல் மீடியா. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஜாப் இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ், பட் இட் இஸ் யோர் ஜாப் டு நோ வாட் இஸ் யுவர் actual goal is. And I really have a serious question. Do we really enjoy the journey of our destination? No matter what is the destination or goal, we all have our own journey. அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோமா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கிட்டா த ஆன்சர் இஸ் நோ. ஒரு 3 months பேக் இந்த கொஷின் என் மைண்டில் இருந்தது. அப்போ என்னோட ஆன்சர் வந்து நோவாக தான் இருந்தது. ஐ டோன்ட் நோ வை என்னோட ஜேர்னியை நான் பெருசாக என்ஜாய் பண்ணலை. ஐ ஹாவ் அ கோல், ஐ ஹாவ் அ டெஸ்டினேஷன், பட் ஐ ரியலி டோன்ட் என்ஜாய் த ஜேர்னி. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மை routines ஆர் சேம் அண்ட் ஐ டோன்ட் ரியலி ஃபாலோ அ ப்ராப்பர் routine. அந்த routine என்ஜாயபிளாக இல்லை. காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வி ஆல் ஹாவ் அ செட் ஆஃப் routines. மேபி நிறைய பேருக்கு அதுவே இருக்காது. எழுந்தோம், போனோம், தூங்கினோம், இது மாதிரி தான் இருக்கும். ஐம் நாட் பிளேமிங் எனி ஒன் ஆஃப் யூ. நானும் அப்படி தான் இருந்தேன். பட் ஒன்ஸ் அந்த ருட்டீன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ, my entire journey game has changed. I started loving the journey. I started loving every single day because of the routine I created. என்னோட லாஸ்ட் வீடியோவில் I promised you guys that I will share everything about my routine. எப்படி ஒரு ருட்டீனை க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, most important thing, how to enjoy your routine every single day. Let's get started with the first routine, that is your morning routine. Don't worry, நான் ரொம்ப போரிங்கான ஸ்டஃப்ல இதில் பேச போகிறது கிடையாது. அண்ட் ஐம் ப்ரிட்டி ஷுர் இப்போ நான் இந்த மார்னிங் ருட்டீனில் சொல்ல போகிற எந்த விஷயமும் நீங்கள் வேறு எந்த கான்டென்ட்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் இது நான் பர்சனலாக டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ணி எனக்கு ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஐ எம் த லேசியஸ்ட் கேர்ள் ஐ எவர் நோ. எனக்கே இது ஒர்க் ஆகி இதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐம் புட்டிங் அவுட் திஸ் வீடியோ. வேக் அப் டைம். டோன்ட் வரி, நான் உங்களை 5 AM 4 AM எழுந்துக்க சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ எம் நாட் அ ஏர்லி பர்சன். என்னால் காலையில் அவ்வளோ சீக்கிரம் எழுந்து த்ரூ அவுட் த டே தூக்கம் இல்லாமல் பிரிஸ்காக என்னால் வந்து அந்த டேவை கடக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். நான் யாருக்கும் அதை சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன். சப்போஸ் நீங்கள் வந்து 7 PM எழுந்துப்பீங்கன்னா ட்ரை டு வேக் அப் அட் 6:30. ட்ரை டு வேக் அப் 30 minutes early of your actual waking up time. So this is the first checklist you have to do in your morning routine. ஸோ செக்லிஸ்ட்டை பற்றி சொல்லும் போது மார்னிங் ரூட்டீனில் ஐ ஹாவ் ஃபியூ செட் ஆஃப் செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட் எல்லாமே இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் திஸ் ஒன். ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். செகண்ட் செக்லிஸ்ட் இஸ் ஸ்க்ரோல் யோர் ஃபோன் ஃபார் 10 minutes ஆஃப்டர் யூ வேக் அப். ஐ நோ நிறைய பேர் காலைல எழுந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டூ த ஆப்போசிட். நான் எழுந்த உடனே ஃபோனை தான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஐ நோ அது வந்து ரொம்ப டஃப்பான ஹேபிட் டு நாட் டு யூஸ் யோர் ஃபோன் ரைட் ஆஃப்டர் யூ வேக் அப். பட் என்னால் அந்த ஹேபிட்டை விடவே முடியல. ஸோ ஐ மேட் அ லிட்டில் சேஞ்ச் இன் திஸ் ஹேபிட். அது ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் ஆச்சு. நான் எழுந்த உடனே ஐல் ஆஸ்க் சிரி டு செட் 10 minutes ஆஃப் டைமர். அது செட் பண்ணதுக்கப்புறம் என் ஃபோனில் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 minutes என்னோட விஷன் போர்ட் பார்ப்பேன். நான் எல்லோரும் வந்து இயர்லி ஒன்ஸ் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. பட் நான் எவ்ரி மந்த் க்ரியேட் பண்ணுவேன். இந்த மந்த்துக்கு நான் என்ன பண்ணணும், ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஆட் இன் மை செக்லிஸ்ட். சப்போஸ் இந்த மந்த்துக்கு நான் தனியாக எதாவது ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னு நினச்சேன்னா அது கூட என்னோட வந்து விஷன் போர்டில் இருக்கும்.
புக் படிக்கணும்னா, அது என் விஷன் போர்ட்ல இருக்கும். ஏதாவது புதுசா ஹாபி கத்துக்கணும்னா, அது என்னோட விஷன் போர்ட்ல இருக்கும். இது எல்லாமே என்னோட விஷன் போர்ட்ல நான் எவ்ரி மந்த் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ, ஐ லைக் கிரியேட்டிங் விஷன் போர்ட். காலையில எழுந்த உடனே என் ஃபோன்ல வந்து வால்பேப்பரா அந்த விஷன் போர்ட் தான் இருக்கும். அதுதான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் பார்ப்பேன். அத பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா Instagram போயிட்டு நான் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சுருவேன். நான் யாரோட ஸ்டோரிய பார்க்க மாட்டேன். என்னோட எக்ஸ்ப்ளோர்ல காட்டுற எந்த ரீல்ஸுமே நான் பார்க்க மாட்டேன். ஐல் சீ த ரீல்ஸ் தட் ஐவ் சேவ்ட் இன் மை Instagram. என்னோட அக்கவுண்ட்ல ஆல்ரெடி நான் வந்து ரீல்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ரீல்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். இப்போ ரீசென்ட்டா வந்து இந்த அனிமீஸ்லலாம் வந்து இந்த வில்லேஜ் சைட்ல நல்லா அழகா இந்த கார்ட்டூன் மாரி அனிமேட்லாம் பண்ணி போடுறாங்கல்ல, அந்த மாரி வீடியோலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் குட்டா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐல் ஜஸ்ட் ஸ்க்ரோல் சர்ச் ரீல்ஸ் ஃபார் 10 மினிட்ஸ் ஸ்ட்ரெய்ட். ஆனா, அந்த 10 மினிட்ஸ் அலாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐல் ஸ்விட்ச் ஆஃப் மை ஃபோன், ஐல் கீப் அசைட். அந்த வில் பவர் நான் வந்து டெய்லி டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க ஃபோன வந்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் 1 ஹார், 2 ஹார் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்போம். நோ மேட்டர் வாட். ஆனா, நான் என்ன பண்ணுவேன்னா, காலையிலேயே என்னோட வில் பவர வந்து டெஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அந்த 10 மினிட்ஸ் டைமர் முடியுதா, அந்த ஃபோன கட் பண்ணிட்டு தூரமா வச்சுருவேன். அதனால வந்து சப்கான்ஷியஸாவே எனக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் ஸ்க்ரோல் பண்ணணும். இதுதான் என்னோட டைமர். இதுதான் என்னோட லிமிட்ன்னு சொல்லி நான் டெய்லி இப்போ பிராக்டிஸ் பண்றேன். ஸோ இப்போ எனக்கு ஈஸியா இருக்கு. நாட் மார்னிங்ன்னு சொல்ல முடியாது. த்ரூ அவுட் த டே என்னோட ஃபோன வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல நான் யூஸ் பண்றேன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னோட கில்ட் அந்த மைண்ட்ல இருக்கும். ஃபோன வச்சுரு, ஃபோன ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணாத அப்படின்னு சொல்லி. எனக்கு பர்சனலா இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது ஒர்க் ஆச்சுன்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். And the fourth checklist is hydration. Hydration is very important and it is unnegotiable. காலையில எழுந்ததும் இந்த வேலைலாம் பார்த்துட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா நான் பண்றது வந்து ஹைட்ரேஷன். I'll make sure I'll drink chia seed water or fenugreek water or normal warm water. இந்த 3 ஹைட்ரேஷன் தான் நான் காலையில ஐ ப்ரிஃபர். ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ், ரொம்ப ஃபேன்சியான டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு உங்களோட ருட்டீன் நீங்க பண்ற விஷயம்லாம் சிம்பிளா இருக்கோ, அத உங்களால கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியும். கன்சிஸ்டன்ட்டா இருக்கும்போது தான் உங்களால ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ டோன்ட் ட்ரை டு டூ ஆல் திஸ் ஃபேன்சி டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் தட் இஸ் ஷோன் இன் Instagram. கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. அது அது உங்களால டெய்லியும் பண்ணவும் முடியாது. அண்ட் மை 5th செக்லிஸ்ட் இஸ் பிரீதிங் எக்ஸர்சைஸ். நல்லா ஹைட்ரேட் ஆனதுக்கப்புறம் அழகா ஃப்ளோர்ல உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு பிரீதிங் எக்ஸர்சைஸ் 10 மினிட்ஸ்க்கு பண்ணுவேன். பிரீத் இன், ஹோல்ட் யுவர் பிரெத் ஃபார் 5 செகண்ட், பிரீத் அவுட். இதுதான் நான் 10 மினிட்ஸ்க்கு நான் பண்ணுவேன். அது பண்ணி முடிச்சுட்டு கண்ண தொறக்கும்போது ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் இருக்கும் பாருங்களேன். செம்மையா இருக்கும். காஃபி குடிச்சா கூட எனக்கு அவ்வளோ பளிச்சுன்னு அப்படி ஒரு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த பிரீத்திங் எக்ஸர்சைஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் எனக்கு பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. இப்போ ஒரு 3 மந்த்ஸா அத நான் இத பண்றேன். எனக்கு ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் லைக் ஐ அம் டூயிங் சம்திங் குட் டு மை பாடி. ஹைட்ரேஷன், இந்த மாரி பிரீத்திங் எக்ஸர்சைஸ், யோகா, நல்லா சாப்பிடுறது, இதெல்லாம் என் பாடிய வந்து கிளீனா, நீட்டா, ஹெல்தியா வச்சுக்குது. இப்ப நீங்க உங்க பாடிய இவ்ளோ அழகா டேக் கேர் பண்ணீங்கன்னா, ஆஃப்டர் 50ஸ் உங்க பாடி உங்கள சூப்பரா பார்த்துக்கும். நீங்க எந்த டாக்டர் கிட்டயும் போ வேணாம். ஆஃப்டர் 50ஸ் கம்பல்சரி வாக்கிங் போணும்னு இப்போ பார்க்ல வாக்கிங் போறாங்கல்ல ஆன்டீஸ், அங்கிள் அந்த மாரி நீங்க போ வேணாம். இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் என்ஜாயிங் யுவர் ஒர்க் அவுட்ஸ். ஒர்க் அவுட் பொறுத்தவரைக்கும் ஜிம் போக புடிக்கலன்னா, ஃபைண்ட் அ ஒர்க் அவுட் தட் யூ என்ஜாய். இப்பத்துலேருந்தே உங்க பாடிய நல்லா ட்ரெயின் பண்ணி அழகா, ஹெல்தியா, நீட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆஃப்டர் 50ஸ் உங்களுக்கு எந்த வலியும் இல்ல. பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் எதுவுமே தேவையில்ல. உங்க பாடி உங்கள ரொம்ப அழகா சமத்தா பார்த்துக்கும். அண்ட் மை 6th செக்லிஸ்ட் இஸ் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரைட்டிங் மை டூ டூ லிஸ்ட். நான் யூசுவலா வந்து சாலட்ஸ் மாரி தான் எடுத்துப்பேன். லைக் பாயில்டு பீனட்ஸ், பாயில்டு சன்னா, பாயில்டு எக்ஸ், ஹை ஃபைபர், ஹை புரோட்டீன் இது மாரி இருக்க பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துப்பேன். மேக் ஷூர் யூ ஹேவ் லைக் கிளீன் பிரேக்ஃபாஸ்ட். மியூஸ்லி, இந்த ஃப்ளேக்ஸ் இந்த மாரிலாம் எதுவும் சாப்பிடாதீங்க. மேக் ஷூர் யூ ஈட் ஆக்சுவல் நரிஷிங் ஃபுட். அந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் ஏதோ ஹெல்தியா சாப்பிட்ட மாரி ஃபீல் இருக்கும். அது நான் சாப்பிட்டுட்டு ஐ வில் டூ மை டூ டூ லிஸ்ட். நான் இன்னைக்கு என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கம்ப்ளீட் டூ டூ லிஸ்ட்டா நான் எழுதுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் கான்டென்ட் எடிட் பண்ணணும், இல்ல ஷூட் பண்ணணும், இல்ல என்னென்ன கான்டென்ட் நெக்ஸ்ட் வீக் நான் பிளான் பண்ணணும், அது எல்லாமே நான் எழுதிப்பேன். அப்புறம் என்னோட 9 to 6 ஜாபுக்கு நான் என்னென்னலாம் டூ டூ லிஸ்ட் வச்சிருக்கனோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் வீடு கிளீன் பண்ணணும், வார்ட்ரோப் கிளீன் பண்ணணும், இல்ல இன்னைக்கு இதுதான் குக் பண்ணணும், இன்னைக்கு நான் இதுதான் சாப்பிடணும், இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த ஷோ பார்க்கணும், இதெல்லாம் நான் வச்சிருந்தேன்னா இது எல்லாமே என்னோட டூ டூ லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிப்பேன். எவ்ரி சிங்கிள் திங், சின்ன சின்ன விஷயம் கூட என்னோட டூ டூ லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிப்பேன். உட்காந்து யோசிப்பேன், சாப்பிட்ற வரைக்கும் யோசிப்பேன், என்னென்னலாம் எழுதலாம், என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஒர்க்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த பொட்டன்ஷியலை தெரிஞ்சுட்டு தான் என்னோட டூ டூ லிஸ்ட்டே எழுதுவேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் தி டே அதெல்லாம் நான் டிக் பண்ணும்போது எனக்கு ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும்போது, நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஒரு தாட் உங்க மைண்ட்குள்ள வரும்ல. தட் இஸ் பிரைஸ்லெஸ். ஸோ ட்ரை டூ ரைட் அ டூ டூ லிஸ்ட் எவ்ரி மார்னிங். அத வந்து டெய்லி எழுதி நைட்டு அத டிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் எழுந்துக்கும்போதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எழுந்துக்கலாம். தூங்க போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தூங்க போலாம். அண்ட் ஃபைனலி இவ்வளோ தான் என்னோட செக்லிஸ்ட் ஃபார் த மார்னிங் ரொட்டீன்ஸ். நான் சொன்ன மாரி மார்னிங் ரொட்டீனை பத்தி இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, என் டூ டூ லிஸ்ட்ட முடிச்சுட்டு, நான் குளிச்சுட்டு, என்னோட 9 to 6 ஜாபுக்கு லாகின் பண்ணிட்டு, ஐல் டூ ஆல் மை ஒர்க். அதே மாரி தான் நீங்களும் அதெல்லாம் முடிச்சுட்டு, நீங்க ஆஃபீஸ் போங்க, காலேஜ் போங்க, டூ வாட் எவர் யூ வாண்ட் ஃபார் த டே. ஐ திங்க் நான் இப்போ சொன்ன ரொட்டீன், டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு பர்சனலா ஒர்க் ஆச்சு. அது உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ஒப்பீனியன்ஸ் அண்ட் ப்ளீஸ் டூ ட்ரை ஆல் திஸ் routines and let me know in the comment section அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி. So I'll see you guys in my next video. Bye.